காலை வெளிச்சம். என்னாகமம் அதிகாரம் 6 1 முதல் 21 வசனங்கள். நசரேயன் பொருத்தனை பாகம் 4. விதைகளும் தோள்களும். என்னாகமம் 6 அதிகாரம் 4 வசனம் சொல்கிறது, நசரேயன் திராட்சை செடியில் இருந்து வரும் எதையும் விதைகள் முதல் தோள்கள் வரை சாப்பிடக்கூடாது என்று. வேறு வார்த்தைகளில் சொல்வதானால் விதைகளோ அல்லது தோள்களோ கூட கூடாது. ஆரம்பத்தில் இது ஒரு சிறிய விஷயமாக தோன்றலாம். ஆனால் யாவே தேவன் எந்த நோக்கமும் இல்லாமல் சிறிய விவரங்களை எழுதுவதில்லை. நசரேய விரதம் என்பது முழுமையான பிரித்தெடுப்பின் ஒரு சித்திரம். இது இறுதி பொருளை மறுப்பது மட்டுமல்ல, அதன் மூலத்தையும் தொடக்கத்தையும் அதே அமைப்போடு இணைக்கப்பட்ட வெளி அடுக்கையும் கூட மறுப்பது. இதை நாம் புதிய சிருஷ்டியின் கண்களோடு படிக்கும் பொழுது நமது ஆவிக்குரிய வாழ்க்கையை மேலோட்டமாக மட்டுமல்லாமல் வேர் மட்டத்திலிருந்தே பாதுகாப்பதற்கான ஒரு வலுவான அழைப்பை நாம் காண்கிறோம். வேதத்தில் விதை என்பது பெரும்பாலும் ஒரு விவசாய வார்த்தையை விட மேலானது. விதை என்பது சந்ததி, வம்சம் மற்றும் ஆவிக்குரிய அடையாளத்தை குறிக்கலாம். ஆரம்பத்திலிருந்தே யாவே தேவன் ஒன்றுக்கொன்று முரண்பட்டு நிற்கும் 2 விதைகளை பற்றி பேசினார். ஆதியாகமம் 3 அதிகாரம் 15 வசனம் கூறுகிறது, சர்ப்பத்திற்கும் ஸ்திரீக்கும், சர்ப்பத்தின் வித்திற்கும் ஸ்திரீயின் வித்திற்கும் இடையே யாவே தேவன் பகையை உண்டாக்குவார் என்று. இது 2 ஆவிக்குரிய வம்சங்களை, 2 எதிர் சுபாவங்களை, எதிர் திசைகளில் நகரும் 2 வகையான வாழ்க்கை முறைகளை பற்றியது. ஒரு பக்கம் சர்ப்பத்தின் பொய்களாலும் கலக்கத்தாலும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மறுபக்கம் யாவே தேவனின் வாக்கு தத்தத்தாலும் அவருடைய மீட்பினாலும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஏதேனில் உரைக்கப்பட்ட அந்த தீர்க்க தரிசனத்திலிருந்து மனித குலம் என்றென்றைக்கும் ஒரு கலவையான வயலாக இருக்காது என்பதை யாவே தேவன் தெளிவுபடுத்தினார். 2 விதைகள் வளரும், மேலும் அவை அவற்றின் சுபாவத்திற்கு ஏற்ப பலனை தரும். இதே கருத்து தீர்க்கதரிசிகளிடமும் மீண்டும் தோன்றுகிறது. ஏசாயா இஸ்ரேலுக்காக புலம்பி அவர்களை பாவமுள்ள ஜாதி என்று அழைக்கிறார். பின்னர் அவர்கள் பொல்லாதவர்களின் சந்ததி, அதாவது விதை என்று கூறுகிறார். தீர்க்கதரிசி திராட்சை அல்லது கோதுமையை பற்றி பேசவில்லை, அவர் தார்மீக அடையாளத்தை பற்றி பேசுகிறார். இங்கே விதை என்பது ஊழலால் வடிவமைக்கப்பட்ட ஒரு தலைமுறையை, அதே கலக்கத்தை மீண்டும் மீண்டும் உருவாக்கும் ஒரு மக்களை குறிக்கிறது. தீமை என்பது ஒரு குடும்ப ஆவியாக, ஒரு சமுதாய பழக்கமாக, ஒரு தேசத்தின் வடிவமாக மாற வாய்ப்புள்ளது. யாவே தேவன் ஒரு மக்களை பொல்லாதவர்களின் சந்ததி என்று அழைக்கும் பொழுது துன்மார்க்கம் அவர்களின் சுபாவமாக மாறிவிட்டது என்றும், அதே விஷயத்தை முன்னோக்கி எடுத்து செல்ல அடுத்த தலைமுறை பயிற்றுவிக்கப்படுகிறது என்றும் அர்த்தம். ஓசியா இந்த விதை என்ற உருவகத்தை வேறு வழியில் பயன்படுத்துகிறார். நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள், ஆனால் நீங்கள் அநீதியை உழுதீர்கள், தீவினையை அறுத்தீர்கள் என்று அவர் கூறுகிறார். இதன் கருத்து எளிமையானது மற்றும் கூர்மையானது. எது விதைக்கப்படுகிறதோ அதுவே அறுவடை செய்யப்படுகிறது. விதை என்பது முதலில் உள்ளே நடப்பது, ஆசைகள், நோக்கங்கள், இரகசியமாக எடுக்கப்படும் தேர்வுகள், யாரும் கைத்தட்டாத முடிவுகள். அறுவடை என்பது வெளியே தெரிவது, குணம், பழக்க வழக்கங்கள், முடிவு மற்றும் இறுதியில் மறைக்க முடியாத விளைவுகள். இதனால் தான் யாவே தேவனின் மக்கள் விதைகளுடன் விளையாட முடியாது. தீய விதை விதைக்கப்பட்டால் தீமை வளரும், நீதி விதைக்கப்பட்டால் நீதி வளரும். வயல் சிறிது காலத்திற்கு அமைதியாக தோன்றலாம், ஆனால் அறுவடை எப்பொழுதும் அதற்கான பருவத்தில் வரும். புதிய ஏற்பாடும் இதே கருத்தை வலுவாக கொண்டு செல்கிறது. கோதுமை மற்றும் பகர்களின் உவமையில் மேசியா ராஜ்யத்தின் புத்திரர்கள் மற்றும்
பொல்லாங்கனுடைய புத்திரர்கள் பற்றி பேசினார். சில கடினமான இதயமுள்ள மனிதர்களிடம் மேசியா, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள் என்று கூறுவதை யோவான் பதிவு செய்கிறார். மேலும் 1 யோவான் கூறுகிறது, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் என்று கூறி தேவனுடைய பிள்ளைகள் மற்றும் பிசாசின் பிள்ளைகள் அவர்களின் வாழ்க்கை முறையில் எப்படி வெளிப்படுகிறார்கள் என்பதை பற்றி பேசுகிறது. இவை பெருமைக்காக சொல்லப்பட்ட வார்த்தைகள் அல்ல, இவை தெளிவான பகுத்தறிவிற்கான வார்த்தைகள். வேதம் மீண்டும் 2 வம்சங்களை காட்டுகிறது. 2 விதைகள், 2 அடையாளங்கள், 2 திசைகள். ஒரு விதை தொடர்ந்து கலக்கத்தையும் பாவத்தையும் உருவாக்கிறது. மற்றொரு விதை நீதிக்காகவும் சகோதர அன்பிற்காகவும் அழைக்கப்படுகிறது. இப்பொழுது இது நம்மை மீண்டும் என்னாகமம் 6க்கு கொண்டு வருகிறது. யாவே தேவன் ஏன் விதைகள் கூட கூடாது என்று சொல்ல வேண்டும்? ஏனென்றால் விதை மூலத்தையும் தொடக்கத்தையும் சுட்டி காட்டுகிறது. அது எதை மீண்டும் உருவாக்குகிறதோ அதை சுட்டி காட்டுகிறது. அது பழமாக வளரும் வேரை சுட்டி காட்டுகிறது. ஆவிக்குரிய ரீதியான நசிரேயன் திராட்சை கொடியின் கண்ணுக்கு தெரியும் பழத்திலிருந்து மட்டுமல்ல, அந்த திராட்சை கொடியின் மூலத்திலிருந்தே தன்னை பிரித்து கொள்ள வேண்டியிருந்தது. எளிமையான வார்த்தைகளில் சொல்வதானால் யாவே தேவன் கூறுகிறார், தொடக்கத்தை தொடாதே, வேரை வைத்திருக்காதே. அதே காரியத்தை மீண்டும் உருவாக்கும் விதையை கையில் வைத்திருக்காதே. இது புதிய சிருஷ்டியான விசுவாசிகளுக்கு ஒரு வலுவான பாடத்தை கற்பிக்கிறது. பல வீழ்ச்சிகள் வெளிப்படையான பாவத்துடன் தொடங்குவதில்லை, அவை விதையுடன் தொடங்குகின்றது. இருதயத்தில் செய்யப்படும் சிறிய அந்தரங்க பாவங்கள் விதை என்பது தங்கியிருக்க அனுமதிக்கப்பட்ட ஒரு எண்ணமாக இருக்கலாம். விதை என்பது ரகசியமாக வளரப்படும் ஒரு ஆசையாக இருக்கலாம். விதை என்பது மனசாட்சியை மெதுவாக கீழே இழுக்கும் ஒரு நட்பாக இருக்கலாம். விதை என்பது தினமும் தண்ணீர் ஊற்றப்படும் மனக்கசப்பாக இருக்கலாம். விதை என்பது புகழப்படுவதை அனுபவிக்கும் மறைந்திருக்கும் பெருமையாக இருக்கலாம். விதை என்பது உலகத்தின் மீதான அன்பாக இருக்கலாம். அது சாதாரணமாக தெரிவதால் தீங்கு விளைவிக்காது போல் தோன்றும். இந்த விதைகள் வைக்கப்படும் பொழுது அவை பெருகுகின்றது. அறுவடை தாமதமாக வரும், ஆனால் அது கண்டிப்பாக வரும். இதனால் தான் யாவே தேவனின் ஞானம் விதை மட்டத்திலேயே விழிப்புடன் இருக்க சொல்கிறது. நீதிமொழிகள் கூறுகிறது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும் என்று. இருதயம் என்பது மண். விதைகள் எப்பொழுதுமே உள்ளே நுழைய முயற்சிக்கின்றது. தீய விதைகளை மறுத்து நீதியை விதைக்க யாவே தேவன் நம்மை அழைக்கிறார். இப்பொழுது நாம் என்னாகமம் 6இல் உள்ள 2வது வார்த்தைக்கு வருவோம். தோல்கள். நசரேனுக்கு திராட்சை பழங்களின் தோல்கள் கூட தடை செய்யப்பட்டிருந்தது. வேதத்தில் தோல் என்பது பெரும்பாலும் வெளியூரை, கண்ணுக்கு தெரியும் அடுக்கு மற்றும் சில நேரங்களில் ஸ்வபாவம் மற்றும் அடையாளம் என்ற கருத்தை பிரதிபலிக்கிறது. எரேமியா கூறுகிறார், எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவங்கி தன் புள்ளிகளையும் மறைக்க கூடுமா? தீர்க்கதரிசியின் அர்த்தம் என்னவென்றால், பாவ ஸ்வபாவத்தை வெறும் வெளிப்புற முயற்சியால் மாற்ற முடியாது என்பதே. ஒரு ஸ்வபாவம் வேரிலேயே கையாளப்பட வேண்டும். உள்ளே அப்படியே இருக்கும் பொழுது வெளியே உள்ளதை மாற்றுவது பரிசுத்தத்தை உருவாக்காது. தோல் என்பது காணப்படுவது, அது வெளிப்படையாக அணியப்பட்டிருப்பதை சுட்டி காட்டுகிறது. அது வெளிப்புற வாழ்க்கை, வெளி பழக்க வழக்கங்கள் மற்றும் காணக்கூடிய அடையாளத்தை சித்தரிக்க முடியும். திராட்சை பழத்திலேயே தோல் அர்த்தமற்றது அல்ல. தோல் சாற்றை உள்ளடக்கி வைத்திருக்கிறது. தோல் வாசனை மற்றும் சுவையை சுமந்து செல்கிறது. மதுபானமாக மாறும் செயல்முறையின் ஒரு பகுதியாக தோல் உள்ளது. நொதித்தல் முறையில் திராட்சை தோலில் உள்ளவற்றோடு ஈஸ்ட் வேலை செய்கிறது. எனவே மிகவும் எளிமையான முறையில் சொன்னால், திராட்சை தோல்கள் எப்படி மதுவாக மாறுகிறது என்பதோடு இணைக்கப்பட்டுள்ளது.
நசரேயன் தோள்களையும் கூட தவிர்க்க வேண்டும் என்று யாவே தேவன் கூறும் பொழுது அது யாவே தேவன் சொல்வது போல் இருக்கிறது. இந்த செயல்முறைக்கு பங்களிப்பவற்றை கூட தவிர்த்து விடுங்கள். தீமை வளர உதவுவதை கூட தவிர்த்து விடுங்கள். சுவையை உயிர்ப்புடன் வைத்திருக்கும் வெளி அடுக்கை கூட தவிர்த்து விடுங்கள். இது ஆவிக்குரிய ரீதியிலும் ஒரு முக்கியமான காரியத்தை கற்பிக்கிறது. விசுவாசத்தை அழிக்கும் பல ஆபத்துகள் முதலில் வெளிப்படையான கலக்கமாக வருவதில்லை, அவை தோள்களாக வருகிறது. கவர்ச்சிகரமானதாக தோன்றும் வெளி அடுக்குகள் தோள்கள் என்பது சோதனையின் அழகாக இச்சையின் மினுமினுப்பாக கண்கள் ஏங்கும் ஒன்றின் இனிமையாக இருக்கலாம். மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை ஆகியவற்றை பற்றி வேதம் எச்சரிக்கிறது. இவை பெரும்பாலும் ஒரு பழத்தை சுற்றியுள்ள அழகான தோலை போல தங்களை வெளிப்படுத்துகின்றது. கண்கள் அழகை காண்கின்றது, இதயம் சாய்கிறது, பின்னர் உள்ளே இருப்பவை பறிபோகின்றது. தோலை கூட மறுக்க யாவே தேவன் நமக்கு கற்பிக்கிறார். அதாவது ஆழமான தீட்டுக்கு வழிவகுக்கும் வெளிப்புற ஈர்ப்பை மறுப்பது. இதனால் தான் புதிய சிருஷ்டியின் பரிசுத்தம் என்பது கடைசி வினாடியில் இல்லை என்று சொல்வது மட்டுமல்ல, இது ஆரம்பத்திலேயே வெளி அடுக்கிலேயே இல்லை என்று சொல்வதாகும். கண்கள் மற்றும் காதுகள் வழியாக நுழைவதை பாதுகாப்பதாகும். இது பழைய ஆசைகளை தூண்டும் சூழ்நிலைகளை மறுப்பதாகும். இது விஷத்தை பரப்பும் பேச்சை மறுப்பதாகும். இது பாவத்தை சிறியதாக உணர வைக்கும் கேலிகளை மறுப்பதாகும். இது கலக்கத்தை உள்ளே சுமந்து செல்லும் உலக அமைப்பின் வெளி உரைகளை மறுப்பதாகும். பூமியின் திராட்சை கொடி நியாய தீர்ப்பின் கீழ் இருந்தால் யாவே தேவனின் மீதான பக்தியை உரிமை கொண்டாடிக்கொண்டு விசுவாசமான ஒரு இதயம் அதன் தோள்களை தொடர்ந்து சுவைத்து கொண்டிருக்க முடியாது. வெறும் வெளிப்புற கிறிஸ்துவர்களாக மட்டுமே வாழும் ஆபத்தை பற்றியும் தோல் பேசுகிறது. உள்ளான மனிதன் புளித்து போய் கொண்டிருக்கும் பொழுது வெளிப்புற தோற்றம் சுத்தமாக தெரியலாம். ஒரு புன்னகை கசப்பை மறைக்கலாம். நமது வார்த்தைகள் பொறாமையை மறைக்கலாம். செயல்பாடுகள் இரகசிய பாவத்தை மறைக்கலாம். யாவே தேவனின் அழைப்பு தோலை விட ஆழமானது. அவர் உள்ளத்தில் உண்மையை இருக்க விரும்புகிறார். யாவே தேவனுக்கு ஓட்டைகள், அதாவது பழுதான வழிகள் தேவையில்லை என்பதை நசரேய சட்டம் கற்பிக்கிறது. தோள்களை மென்று கொண்டே மது வேண்டாம் என்று சொல்லும் ஒரு வாழ்க்கை அவருக்கு தேவையில்லை. அவர் வெளிப்படையான பாவத்தை மறுத்துவிட்டு வெளிப்புற ஈர்ப்பை நெருக்கமாக வைத்திருக்கும் வாழ்க்கையை விரும்பவில்லை. அவர் முழுமையான பிரித்தெடுப்பிற்கு அழைக்கிறார். சுத்தமான வேர்கள் மற்றும் சுத்தமான எல்லைகள். எனவே விதைகளும் தோள்களும் ஒன்றாக சேர்ந்து ஒரு செய்தியாகின்றது. விதை என்பது தொடக்கமும் மூலமாகும். தோல் என்பது வெளி அடுக்கு மற்றும் ஈர்ப்பு. நமக்கு பாதுகாப்பு வேண்டுமென்றால் இரண்டுமே பாதுகாக்கப்பட வேண்டும். விதை நிலையானது மனம் திரும்புதலால், நீதியை விதைப்பதன் மூலம், சர்ப்பத்தின் பொய்களை மறுப்பதன் மூலம் மற்றும் யாவே தேவனின் வார்த்தையை பற்றி கொள்வதன் மூலம் பாதுகாக்கப்பட வேண்டும். தோல் நிலையானது ஞானத்தால், சுத்தமான எல்லைகளால், சோதனைக்கு உணவளிக்கும் காரியங்களை மறுப்பதன் மூலம் மற்றும் ஒளியில் நடப்பதன் மூலம் பாதுகாக்கப்பட வேண்டும். விசுவாசம் என்பது ஒரு முறை எடுக்கப்படும் ஒரு பெரிய முடிவு மட்டுமல்ல. விசுவாசம் என்பது விதையையும் தோலையும் அனுதினமும் பாதுகாப்பதாகும். அப்பொழுதுதான் அறுவடை நீதியான பலனாக மாறும். இங்கேதான் நம்பிக்கையும் ஒளிர்கிறது. தோலை பற்றிய எரேமியாவின் வார்த்தை வெறும் வெளிப்புற முயற்சியால் ஸ்வபாவத்தை மாற்ற முடியாது என்று கற்பிக்கிறது. ஆனால் யாவே தேவன் புதிய இதயத்தை தருபவர். யாவே சுத்திகரிக்கிறார். யாவே சீர்படுத்துகிறார். யாவே தம் மக்களுக்கு தமது வழிகளை நடக்க கற்பிக்கிறார். நாம் விழும்பொழுது நாம் இருளில் மறைந்து புளித்து போவதில்லை. நாம் விரைவாக திரும்புகிறோம். நாம் அறிக்கையிடுகிறோம். கெட்டுப்போன விதைகளில் இருந்து நாம் திரும்புகிறோம்.
நம்மை பின்னோக்கி இழுக்கும் தோள்களை நாம் அகற்றி விடுகிறோம். நாம் மீண்டும் நீதியை விதைக்கிறோம். யாவேயின் இரக்கத்தை நம்புகிறோம். கீழ்ப்படிதலுடன் முன்னேறி நடக்கிறோம். ஜெபம். யாவே தேவனே, கெட்டுப்போன விதைகளில் இருந்தும் சர்பத்தின் ஸ்வபாவத்தில் இருந்தும் எங்கள் இருதயங்களை காத்துக்கொள்ளுங்கள். உம்முடைய சத்தியத்தை எங்களுக்குள் ஆழமாக விதையுங்கள். நீதியை விதைக்க எங்களுக்கு உதவுங்கள். உள்ளான புளிப்பை மறைக்கும் வெளிப்புற மதத்திலிருந்து எங்களை காப்பாற்றுங்கள். சோதனையின் தோள்களையும் பாவத்தின் அழகையும் மறுக்க எங்களுக்கு ஞானத்தை தாருங்கள். எங்கள் மனசாட்சியை சுத்திகரித்து எங்கள் இருதயங்களை மென்மையாக்கி மேசியாவின் மீதான எங்கள் விசுவாசத்தை பலப்படுத்துங்கள். எங்கள் வாழ்க்கையை கனி தரும்படியாகவும் சுத்தமானதாகவும் உமது நாமத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டதாகவும் மாற்றுங்கள். கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.